Hi everyone, welcome to the video. இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆடிட் அண்ட் அதர் இன்ஹெரிட்டன்ட் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு கம்பல்சரியாக வந்துட்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். பட் சில ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் ப்ரோப்ரைட்டரிஷிப் இதெல்லாம் வந்துட்டு ஆடிட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சட்டப்படி எந்த அவசியமே இல்லை. ஸோ அதுபடி இங்கே 2 ப்ராட் கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆடிட் ரெக்வயர்ட் அண்டர் லா, செகண்ட் வந்துட்டு வாலண்டரி ஆடிட்ஸ். ஸோ ஆடிட் ரெக்வயர்ட் அண்டர் லா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்துட்டு எதெல்லாம் வரும் அப்படின்னா வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு கம்பல்சரி ஆடிட் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்கிங் கம்பெனிஸ், அப்புறம் வந்துட்டு சில ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சில ஸ்பெசிஃபிக் ஆக்டுக்கு கீழே உருவாக்கப்பட்ட சில ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் வந்துட்டு கம்பல்சரி இந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வாலண்டரி கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்துட்டு மீதி இருக்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யார் வேணாலும் வந்துட்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி, இட் இஸ் வாலண்டரி ஒன்லி. ஸோ இதில் வந்துட்டு ப்ராப்ரேட்டரி என்டிட்டிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸு, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ் இது எல்லாமே வந்துட்டு வாலண்டியராக வந்துட்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காகனா வந்துட்டு லீகல் ரெக்குயர்மெண்ட் இல்லைனாலும் எதுக்காக இவங்க வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. சில ஆர்கனைசேஷன்ஸில் வந்துட்டு அவங்க இன்டர்னல் ரூல்ஸ் சொல்கிறதுனால வந்து ஆடிட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை சில ஆர்கனைசேஷன் வந்துட்டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்க்காக லோன்ஸ்க்காக வந்துட்டு ஆடிட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிகாஸ் அதை பேஸாக வச்சு அவங்களால சில இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வாங்க முடியும். ஸோ இம்பார்ட்டண்ட் மோட்டிவ் என்னன்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால தான் வந்துட்டு மணி செலவானாலும் பரவாயில்ல ஒரு டியூ டிலிஜென்ஸ்க்காக வந்துட்டு சில என்டிட்டிஸ் வந்துட்டு ஆடிட் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சில காமனான பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆடிட்டர்ஸோட ஓவர்வியூன்னு வைக்கலாம். ஆடிட்டர்ஸ்க்கு வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்க சில காமன் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்ஷூர் பண்ணால் they'll be more on a safer side. அது என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஆடிட்டர்ஸோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே, ஒரு நியூ கிளைண்ட்டோட என்கேஜ்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ரைட்டிங்கில் வாங்கிட்டா இது வந்துட்டு 2 பேர்த்துக்குமே கிளைண்ட் அண்ட் ஆடிட்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட்டில் வந்துட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, இந்த ஆடிட்டில் என்னென்ன பிரின்சிபலான ஃபீச்சர்ஸை வந்துட்டு இதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க எழுதிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு எல்லோரும் பார்க்கணும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பேங்கர்ஸ் இவங்க நோட்டீஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்லேயே வந்துட்டு ஒரு நோட் போட்டால் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இதை வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இதே வந்து நான் ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஸ்கூல்ஸ், கிளப்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ரூல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்டர்னல் ஆடிட் பற்றி ஒரு ப்ரொவிஷன் வந்துட்டு ஜென்ரலாகவே தே ஷுட் இன்சர்ட். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்கூல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் நான் ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக. அதில் வந்துட்டு அவங்க அதை மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு என்ஷூர் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து கூடவே நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸும் இருக்கலாம். அந்த ஸ்கூலோட ஏரியாவில் வந்துட்டு அவங்க வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணலாம், அதுலேருந்து அவங்களுக்கு மணி வரலாம். ஸோ அவங்க அல்டிமேட்டாக என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த எல்லா மணி அதிலிருந்து வர்ற மணியையும் கூட அவங்க வந்து இந்த பிஸ்னஸ்க்காக அல்டிமேட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க என்ஷூர் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நான் ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கல நமக்கு காமனாக எல்லாத்துக்குமே வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு ஞாபகம் வரும். இந்த ட்ரஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்டான டிஃப்ரெண்ட் ஃபூட்டிங் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. என்னென்னா பப்ளிக் ட்ரஸ்ட் அண்ட் ப்ரைவேட் ட்ரஸ்ட் அப்படின்னு 2 வகையான ட்ரஸ்ட் இருக்குது. பப்ளிக் ட்ரஸ்ட்டில் தான் வந்துட்டு இது வந்து மேண்டிட்டரி, இந்த ஆடிட்டிங் வந்துட்டு மேண்டிட்டரி. ப்ரைவேட் ட்ரஸ்ட்க்கு வந்துட்டு இது மேண்டிட்டரி இல்லை. ஏன்னா
நம்மளால் சொல்ல முடியாது ட்ரஸ்ட்னால் இது மட்டும்தானே. பிகாஸ் ட்ரஸ்ட் தே ஆர் ஆல்சோ ஹேண்ட்லிங், அவங்களும் வந்துட்டு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆடிட் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கும் நிறைய விதத்தில் வந்துட்டு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொஞ்சம் பாயிண்ட்ஸை வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ ஒரு கம்பெனி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் தான். அல்டிமேட்டாக அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் என்னென்ன நடக்குது எல்லாமே தெரியும். ஸோ ஆனால் மணியை போட்டிருக்கிறவங்க வந்துட்டு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க இன்னும் கன்சர்ன்ட் பர்சன்ஸ் லைக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்கர்ஸ், இவங்க பப்ளிக் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க போட்ட காசை வந்துட்டு ஆடிட் இது பண்ணுறது மூலிமா அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இது வந்து சேஃப்கார்ட் பண்ணுது. பிகாஸ் பெரிய லெவலில் வந்து ஃப்ராடு இதெல்லாம் தடுக்குது. ஸோ எத்திக்கலாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு இந்த ஆடிட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்ப்ளாயீஸ் மேலேயும் வந்துட்டு மாரல் செக்கப் பெர்ஃபார்ம் பண்ணுது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக இது யாரும் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்துட்டு அவங்க லெத்தார்ஜிக்காக வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிடுவாங்க, இல்லை வேணுன்னே கூட தப்பு பண்ணலாம். ஸோ இந்த ஆடிட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டர் ஒரு டேர்முக்கு இருக்கிறனால வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மாரல் செக். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேக்ஸஸ் வந்துட்டு கம்பெனிஸ் கட்டணும். ஸோ எனக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் அப்படின்னு கரெக்டாக ஒரு ரிப்போர்ட் ஒரு ஆடிட் இருந்தது, ஒரு வெரிஃபை பண்ணின ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது, வெரிஃபை பண்ண ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது வந்துட்டு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லோன்ஸ் நெகோஷியேட் பண்ணல இது ஈஸியாக இருக்கும். இல்லை நான் வந்துட்டு என்னோடய என்டிட்டியை வந்துட்டு விற்க போகிறேன், அந்த சமயத்தில் வந்துட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு என் என்டிட்டியில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஹை வேஜஸ் ஆர் போனஸ்க்கு வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராஃபிட் தான் வந்திருக்கு, இதில் வந்துட்டு கரெக்டான ஷேர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து ப்ரொசீட் பண்ணி அந்த டிஸ்பியூட்டை வந்துட்டு ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு செட்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு ஃபயர்னால் ஃப்ளட்னால் அப்படின்னா அங்கே வந்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த ஆடிட் ப்ரொசீஜர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தே லாஸ்ட் தி ஆடிட் ப்ரொசீஜர் அட் தி எண்ட் அல்டிமேட்லி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இது பண்ணுற ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுனால எந்தெந்த இடத்துல வந்துட்டு இந்த கம்பெனிஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் வேஸ்டேஜ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல வந்துட்டு லாஸ் ஆகுது, எங்கெங்கே வந்துட்டு கரெக்டாக இருந்தால் இந்த லாஸஸ்லாம் கம்மியாகும், வேஸ்டேஜஸ்லாம் கம்மியாகும் அப்படிங்கிறத வந்துட்டு டிடெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடிட் பண்ணுறது மூலயமா இந்த கம்பெனி வந்துட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் கரெக்டாக தான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்துட்டு என்ஷூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்டிட்டியில் இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல்ஸையும் வந்துட்டு ஒரு மாரல் செக்காக இருக்குது. லைக் ப்ராப்பரான இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் வந்துட்டு என்ஷூர் பண்ணுது. அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸில் இதெல்லாம் வந்துட்டு சேஞ்சஸ் இருந்தால் இட் வில் பி மோர் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பார்ட்னர் இறக்குறப்பவோ அட்மிஷன் அப்போவோ வந்துட்டு அக்கௌண்ட்ஸை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சில விஷயத்தில் வந்து ஆடிட்டட் அண்ட் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதில் ஒன் ஆஃப் தி இது தான் வந்துட்டு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது ஒரு பர்டிகுலர் ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்காக. ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு ட்ரேட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டக்குன்னு பார்த்துரும். ஸோ பப்ளிக்கோட ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு பாதுகாக்குது. லைக் ஷேர் ஹோல்டர்ஸ், பேங்கர்ஸ், தேர்ட் பர்சனோட ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு மாரல் செக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு டேக்ஸஸ் பே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரேட் டிஸ்பியூட்ஸ்க்கு செட்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேஸ்டேஜ் அண்ட் லாஸஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மற்ற ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்டர்னல் கண்ட்ரோல் மேலே ஒரு செக்காக இருக்குது. அட்மிஷன் ஆர் டெத் ஆஃப் பார்ட்னர் அப்போ செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு புதுசாக ஒரு ட்ரேடுக்கு லைசன்ஸ் வாங்கில இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே மாதிரி அதுக்குள்ளேயே இருக்க லிமிட்டேஷன்ஸும் நிறையா இருக்குல்ல. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ SC 200 வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அண்ட் தி கண்டக்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஆடிட்டிங். அதாவது எந்த ஆடிட்டருமே வந்துட்டு ஒரு ரிஸ்க்கை வந்துட்டு ஜீரோவாக குறைக்க முடியாது.
குறைக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி அவரால் அப்சல்யூட் அஷூரன்ஸ் வந்து 100% அஷூரன்ஸ் வந்து இதில் எரரே இல்லை அப்படின்னு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா தேர் மைட் பி பிகாஸ் இவர் வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை. தேர் மைட் பி, ஹீ கேனாட் கண்ட்ரோல் எவ்ரி திங் இன் தட். ஸோ அவரால் வந்துட்டு ஒரு ஃபேரான அஷூரன்ஸ் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அவரால் ஃபேராக தான் கொடுக்க முடியுது, ஒரு அப்சல்யூட் அஷூரன்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியல அப்படின்னா, பிகாஸ் தேர் ஆர் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் இன் தி ஆடிட் இட் செல்ஃப். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ ஒரு வகையான ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்க பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒவ்வொரு லா அப்ளிகபிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்ரோச்லாம் மாறும். ஸோ இது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியில் வந்து அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணியில் வந்துட்டு ஆடிட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க கரெக்டாக. அவங்க வந்துட்டு எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணியில் யார் டெசிஷன் எடுப்பா, மேனேஜ்மெண்ட் தான் டெசிஷன் எடுப்பா. ஸோ அந்த விஷயத்தினால வர்ற ரிஸ்க்ஸை வந்துட்டு ஆடிட்டர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஆடிட் ப்ரொசீஜர்லேயே இருக்கிற ரிஸ்க்ஸ் அது என்னென்ன அப்படி லீகல் லிமிட்டேஷன்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிட்டேஷன்ஸ் அது என்னென்னு பார்த்துடலாம். சில இடத்துல வந்துட்டு கிளைண்ட் வந்து இன்டென்ஷனலாகவோ அன்இன்டென்ஷனலாகவோ அவங்க வந்து சில மேனேஜ்மெண்ட் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை ஆடிட்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு சில எரர்ஸ் வரலாம். தேர் இஸ் ஆல்சோ திஸ் ரிஸ்க். இன்னொன்று வந்துட்டு அவங்க எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கும், பட் இன்டர்னலாக வந்துட்டு அவங்க கொலைட் பண்ணி நிறைய ஃப்ராட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கலாம். இது வந்து ஆடிட்டருக்கு தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் ஒருத்தர் பண்ணால் இன்னொருத்தர் ஆக்ஷன் எடுத்தால் அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் அந்த ஹோல் ஆர்கனைசேஷனே இல்லை, அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே ஒரு தேர்ட் பர்சன் வந்து கொலைட் பண்ணி அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஒரு தேர்ட் பார்ட்டி வெரிஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸே வந்து தப்பாக இருக்கையில் ஆடிட்டர்னால ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஆடிட்டருக்கு அந்த நாலேஜ் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் ஹிஸ் ஜாப் இஸ் ஒன்லி கன்ஃபைன்ட் டு ஹிஸ் ஜாப் இஸ் ஆடிட்டிங். அவர்னால போய் வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ரிஸ்க்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆடிட்டர்னால் ஒரு அஃபீஷியல் இன்வெஸ்டிகேஷனை இது பண்ண முடியாது. அவங்க கொடுக்கலன்னா ஏன் கொடுக்க மாட்டேறீங்க, ஸோ இங்கே தப்பு இருக்குது, இதை நான் ரிப்போர்ட் அப்படின்னு வந்துட்டு அவர்னால டைரெக்டாக வந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்க முடியாது. எதுனால ஆச்சு எப்படி ஆச்சுன்னு. பிகாஸ் ஹிஸ் ரோல் இஸ் லிமிட்டட். அவருக்கு வந்து லீகல் பவர் இல்லை, ஸ்பெசிஃபிக் லீகல் பவர்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்காக. ஸோ இந்த ரிஸ்க்கும் கூட உள்ளே வந்துட்டு இருக்குது. ஸோ இது மூலியமாக வந்துட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னா, ஆடிட் வேறு, இன்வெஸ்டிகேஷன் வேறு. இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக, இது ஏன் இங்கே தப்பாச்சுன்னா அந்த தப்புக்காக வந்துட்டு இன்னும் டீப்பாக போய் எக்ஸமைன் பண்ணுறது. அதாவது இதெல்லாம் ஃப்ராட், இதெல்லாம் சஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே தேடி எதனால் வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன். இதே ஆடிட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ரீசனபிள் அஷ்யூரன்ஸ். அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மொத்தமாக வந்து எரர் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனபிள் அஷ்யூரன்ஸ், அவ்வளோதான். இன்னும் ரிஸ்க் என்ன அப்படின்னா வந்து டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் தி பேலன்ஸ் பிட்வீன் பெனிஃபிட் அண்ட் காஸ்ட், தி மேட்டர் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஸோ அதாவது இப்போ வந்துட்டு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டைம். அந்த இதோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து சில டிஃபிகல்ட்டான டாஸ்க் வந்து டைம் நிறைய தேவைப்படும், காஸ்ட் நிறைய, ரிசோர்ஸ் நிறைய செலவாகும். ஸோ காஸ்ட் நிறைய செலவாகும். ஸோ இதனால் வந்துட்டு இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கிறனால ஆடிட்டர் வந்து சில விஷயங்களை ஒமிட் பண்ணலாம். அந்த ஒமிட் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அங்கே ஏதாச்சும் தப்பு இருந்தால் இட் மே பிகம் அ ரிஸ்க் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் நடக்காமல் வந்துட்டு ஆடிட்டர் முன்னாடி எல்லாத்துக்கும் ப்ரீ பிளான்டாக இருக்கணும். சஃபிஷியன்ட் டைம் கொடுக்குறாங்களா, சஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் கொடுக்குறாங்களா, ஒவ்வொரு டிஃபிகல்ட்டியும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு ப்ராசஸையும் ஒழுங்காக பார்த்தாங்களா அப்படிங்கிறத வந்து ஆடிட்டர் என்ஷூர் பண்ணணும். பட் இன்கேஸ் அவருக்கு வந்து இவ்வளோ ரிசோர்ஸஸ் தான் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு, இவ்வளோ தான் இது பண்ணப்பட்டிருக்குன்னா அவர்னால வந்துட்டு அவரோட ஓன் இதை போட்டு ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு மேலே போக முடியாது. ஸோ அந்த கேஸில் வந்துட்டு தேர் மைட் பி அ ரிஸ்க். வேறு என்னென்னலாம் அப்படின்னா வந்துட்டு அதே தான் சீனியர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பண்ணுற ஃப்ராடுக்கு வந்துட்டு இவரால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேர் இஸ் தட் ரிஸ்க். ரிலேட்டட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறப்போ வந்துட்டு சான்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கம்ப்ளை ஆகாதப்போ தேர் மைட் பி
மோர் ரிஸ்க். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் மே காஸ் தி என்டிட்டி டு சீஸ் டு கண்டினியூஸ். அதாவது சடனாக வந்துட்டு ஃப்யூச்சர் அந்த சடனாக வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சடனாக அது வந்து சீஸ் ஆகுது, சீஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு தேர் மைட் பி அ லாட் ஆஃப் ரிஸ்க்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸ்னால ஃபஸ்ட் வந்து ரிஸ்க் வரலாம். நெக்ஸ்ட் அவங்க இன்டென்ஷனலாகவோ அன்இன்டென்ஷனலாகவோ சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கொலைட் பண்ணி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கொலைட் பண்ணி பண்ணுற ஃப்ராட்ஸுக்கு வந்துட்டு இவரால் எதுவும் பண்ண முடியாது, ஆடிட்டர்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேர் மைட் பி ரிஸ்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இது அஃபீஷியல் இன்வெஸ்டிகேஷன் இல்லை, ஸோ சில லீகல் பவர்ஸ் வந்துட்டு ஆடிட்டருக்கு இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் கன்ஸ்டன்ட்டு, ரிசோர்ஸ் காஸ்ட் கன்ஸ்டன்ட்டு, டிஃபிகல்ட்டி, இந்த லெவலை பொறுத்து தேர் மைட் பி சம் ரிஸ்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே தான் மேனேஜ்மெண்ட்டோட ஃப்ராடு, existence of related party relationships or transactions, laws and regulations or non-compliance, and there might be cease to continuous going concern of an entity. Future events இது occur ஆகலாம். So these are all the inherent restrictions. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அதர் டாபிக்ஸை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ until then, bye.